லேர்ன் வித் சாத்யா சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் அண்ட் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள் இதை சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த சம் பார்ப்போம். இந்த சம்மில் வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்குது. அதாவது 2 வேரியபிள்ஸ் இருக்க சம் சால்வ் பண்ணுறதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து இதுதான். கான்ஸ்டன்ட்ஸ் எப்போவுமே ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கால்குலேட்டரில் போடும்போது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு மோட் பட்டனை 3 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்னோன்ஸ் வந்து 2 3 கேட்குது. இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அன்னோன்ஸ் வந்து 2ன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. A1 இதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ A1ங்கிறது 3 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. B1ங்கிறது 4 ஈக்குவல் டு 4 போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு. அண்ட் C1ங்கிறது 5 கொடுத்து ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. A2 1 ஈக்குவல் டு அண்ட் B2 வந்து 1 ஈக்குவல் டு C2 வந்து 3/2 ஈக்குவல் டு. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 0.5. இப்போ இந்த ஆன்சரே பாயிண்டில் வந்திருக்கு. இந்த ஆன்சரே உங்களுக்கு பின்ன வடிவத்தில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி AB/C அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சேம் ஆன்சரே உங்களுக்கு பின்ன வடிவத்தில் கிடைக்கும். இப்போ இன்னொரு சம் பாருங்கள். இதில் கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தோம் இல்லையா, எப்போவுமே கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து இந்த -9 ஈக்குவல் டுக்கு ரைட் சைட் கொண்டு போயிடுங்க. அப்போ இது வந்து -9 இங்கே +9 ஆகிடும். இப்போ இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு எகெயின் மோடு 3 டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 அன்னோன்ஸ் வந்து 2. இப்போ A1ங்கிறது 2 ஈக்குவல் டு A2 வந்து B1 வந்து -3 ஈக்குவல் டு C1 வந்து 7 ஈக்குவல் டு A2 வந்து 5 ஈக்குவல் டு B2 வந்து 1 ஈக்குவல் டு அண்டு C2ங்கிறது 9 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 2 அண்ட் ஒய்யோட வேல்யூ -1ன்னு கிடச்சிருச்சு. இப்போது 3 வேரியபிள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். சேம் மெத்தட் தான். இங்கே என்ன பண்ணமோ அதே மாதிரி சேம் மெத்தட். பட் இதில் வந்து கால்குலேட்டரில் அன்னோன்ஸில் வந்து இங்கே 2ன்னு கொடுத்தோம், இங்கே வந்து 3ன்னு கொடுப்போம். இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து இதுதான். இப்போ இந்த சம் பாருங்கள். இது கண்டுபிடிக்கிற முன்னாடி மோட் பட்டன் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 அன்னோன்ஸ் வந்து 3. இதில் A1 வந்து 3 ஈக்குவல் டு B1 வந்து -2 ஈக்குவல் டு C1 வந்து 1 ஈக்குவல் டு D1 வந்து 2 ஈக்குவல் டு A2 வந்து 2 ஈக்குவல் டு அண்ட் B2 வந்து 3 ஈக்குவல் டு C2 வந்து -1 ஈக்குவல் டு D2 வந்து 5 ஈக்குவல் டு A3 வந்து 1 ஈக்குவல் டு B3 வந்து 1 ஈக்குவல் டு C3 வந்து 1 ஈக்குவல் டு அண்ட் D3 வந்து 6 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் ஜெட்டோட வேல்யூ கிடச்சிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா Z ஈக்குவல் டு 3. இவ்வளோ இப்படி தான் ஈஸியாக சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இன்னொரு சம் பாருங்கள். மறுபடி மோட் பட்டன் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவேஷன் 1 அன்னோன்ஸ் வந்து 3. A1 இதில் வந்து 1 ஈக்குவல் டு B1ங்கிறது 1 ஈக்குவல் டு C1ங்கிறது 1 ஈக்குவல் டு D1ங்கிறது 5 ஈக்குவல் டு A2 வந்து 2 ஈக்குவல் டு B2 வந்து -1 ஈக்குவல் டு C2 வந்து 1 ஈக்குவல் டு அண்ட் D2 வந்து 9 ஈக்குவல் டு A3ங்கிறது 1 ஈக்குவல் டு B3ங்கிறது -2 ஈக்குவல் டு C3ங்கிறது 3 ஈக்குவல் டு அண்ட் D3 வந்து 16 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து -1 அண்ட் ஜெட்டோட வேல்யூ வந்து 4. அவ்வளோதான். இப்படி தான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.